ஹாய் வியூவர்ஸ், ஐம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கான வீடியோவில் காஸ்டிங் மெத்தடில் இருக்கிற ஜீரோ காஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்ன, அதை எப்படி டாலியில் கான்ஃபிக் பண்ணுறது, தென் அதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரிப்போர்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டமை வித்தவுட் ஆஃப் காஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீரோ காஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஆதிரா டெக்லேருந்து 20 கம்ப்யூட்டர்ஸ் வந்து 2 லேக் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க எனக்கு அதுக்காக 20 மவுஸ் பேட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நான் டோட்டல் பர்ச்சேஸ் பண்ண குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 40, 20 கம்ப்யூட்டர்ஸ், 20 மவுஸ் பேட். பட் எனக்கு 20 மவுஸ் பேட் வந்து வித்தவுட் ஆஃப் காஸ்ட்டில் வருது. ஸோ இதுக்கு பேர் தான் ஜீரோ காஸ்ட். ஸோ இதை எப்படி டேலியில் கான்ஃபிக் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்த்தலாம். ஸோ நான் இப்போ டேலிக்குள்ளே போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஸோ நான் அதுக்காக ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் கம்ப்யூட்டர். ஸோ நான் கம்ப்யூட்டரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ்லேயும் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் காஸ்டிங் மெத்தட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே F12 கான்ஃபிகரேஷன்ஸில் கீழே யூஸ் காஸ்டிங் அண்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் மெத்தட் ஃபார் ஸ்டாக் அப்படின்றத எஸ் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த ஸ்டாக் ஐட்டமை எந்த காஸ்டிங் மெத்தடில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மவுஸ். ஸோ எனக்கு இதுதான் வித்தவுட் ஆஃப் காஸ்ட்டில் வருது. ஸோ நான் அதோட காஸ்டிங் மெத்தடில் ஜீரோ காஸ்ட் ஜீரோ பேஸ் அப்படின்றது செட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ வவுச்சர்ஸ் போயிட்டு நான் பர்ச்சேஸ் போயிடுறேன். ஆதிரா டெக் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். ஸோ நான் 20 கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். 10,000 ஒரு கம்ப்யூட்டர் 10,000. ஸோ 2 லேக் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மவுஸ் பேட் வந்து எனக்கு 20 மவுஸ் பேட் வந்து வித்தவுட் ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அதுக்கான அமௌண்ட் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு அந்த இது மட்டும் தான் உள்ளே வருது. ஸோ நான் அதை அப்படியே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் சம்மரி போனீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்து 20 வந்து ஆட் ஆகிருக்கும். அதோட இன்வெர்ட் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஆட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 மவுஸும் வந்து உள்ளே ஆட் ஆகிருக்கும். இன்வெர்டில் வந்து 20 ஆட் ஆகிருக்கும். வித்தவுட் ஆஃப் காஸ்ட்டில் வந்திருக்கும். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள விவி இன்ஃபோடெக்கோட ₹99 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரீம் ஃபண்டமெண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் டு செக் அவுட்ங்கிறது இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் இங்க செக் அவுட் யூஸ் பண்ணி நம்ம மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்க முடியும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு Q&A செஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.